ஹாய், நான் ரித்விகா பேசுகிறேன். நீங்கள் தமிழ் படம் தானே எடுக்கிறீங்க, அப்போ நீங்கள் தாராளமாக தமிழ் கேர்ள்ஸ் கூப்பிடலாம், நம்ம ஹிந்தி படம் எடுக்கலையே. நான் ஆப்பனண்ட்டாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 days அவர் கூட நடிக்கிறதே வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது, எப்படி நடிக்கிறது அப்படின்ட்டு. அவர் கூட டைலாக் பேசும்போதுலாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டென்ஷன் ஆனதே கிடையாது. ஸோ என்னோடய கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கிளாமர் பார்க்கவே போக முடியாதுங்க என்னால், அது நமக்கு செட்டும் ஆகாது, அதில் நம்ம சஸ்டெயின் பண்ணவும் முடியாது. கபாலி படத்தில் நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அவருக்கு ஆல்ரெடி மெட்ராஸ் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் ரஞ்சித் சாருக்கு. ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அவர் சொல்லும்போது எல்லா டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சவங்க தான், யாரும் வெளியேருந்து யாருமே கூப்பிடாம. ஓகே, அவங்களுக்காக தனியாக அவர் ஸ்கிரிப்ட் எழுதலை. இப்போ நான் நடிக்கணுன்றதுக்காக ஒரு கேரக்டரை உருவாக்கலை, அவர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். அதில் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபிட் ஆனோம். இப்போ நான் ஒரு கேரக்டருக்கு ஃபிட் ஆனேன். ஸோ ஓகே, ரித்விகாவே பண்ணிட்டோம். வெளியேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேறு யாராவது புதுசாக இது பண்ணுறதுக்கு ரித்விகாவை கரெக்டாக இருக்குது, ரித்விகாவே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னது தான். ஸோ அதுக்கப்புறமா அந்த கேரக்டருக்கான சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணது தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. படத்துல என்ன ரோல் பண்ணிருக்கீங்க? ஒரு ஆப்போனன்ட் ரோல் பண்ணிருக்கிறதா வந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. ரஜினி சாருக்கு வந்து ஒரு நெகட்டிவான ரோல்ல நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதானா? டெய்லி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. டேட் நெருங்க நான் ஆப்பனண்ட்டாக பண்ணுறேன், நான் தங்கச்சியாக பண்ணுறேன், நான் பொண்ணாக பண்ணுறேன், நான் பேராக பண்ணுறேன், நான் அம்மாவாக பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு நியூஸை பார்க்க எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இவ்வளோ எதிர்பார்ப்பு வந்துருச்சு என்னோடய கேரக்டருக்கு. ஏன்னா சார் வந்து ரஞ்சித் சார் வந்து உன்னோடது மட்டும் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பட் ஆப்ஷன் ரிலீஸ் வரைக்கும் ஆப்ஷன், ஏன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டோன்னே எப்படி எல்லோரும் வெளில போய் சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஒன்று தான். உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டாரே அப்படியே மிரண்டுட்டாராமே, பாராட்டினாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவர் என்ன பாராட்டினது வந்து ஃபுல்லாக உண்மை தான். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மட்டும் இல்லை, அவர் கூட நடிக்கும்போது யார் நல்லா நடித்தாலும் உடனே கூப்பிட்டு பாராட்டிடுவார். நான் நடித்து முடித்தோன்னே அவரே கிட்ட வந்து சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு அவார்ட் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதில் கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஜாம் ஆகிட்டேன். அவர்கிட்ட வந்து கை பிடிச்சி சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி ஜாம் ஆகிட்டேன், கொஞ்சம் எமோஷ்னலாக வேறு ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ரஜினி சார் கூட ஷூட்டிங்கில் நடிக்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஷிவரிங்காக இருந்துச்சா? எனக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அப்பா பார்த்தாச்சு, அவர் பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 2 days அவர் கூட நடிக்கிறதே வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது, எப்படி நடிக்கிறது அப்படின்ட்டு. அப்புறமா டைரக்டர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நார்மலாக பண்ணுங்க, எல்லாருமே நார்மலாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 2-3 days ஆச்சு ஒரு நார்மல் இதுக்கு வர்றதுக்கு. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே. ஒரு நாள் கூத்து படம் பார்த்துட்டு உங்களை வந்து பாராட்டினாராமே, அதை பற்றி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு டே எங்கள் கூட வந்து படம் பார்த்தாரு ரஞ்சித் சார். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விமன் ஓரியன்ட் அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆர்ஜேவாக நடித்தது அது எல்லாமே வந்து நிஜமாலே ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருந்தது அப்படின்னா நான் சொன்னேன். ரமேஷ் வந்து ஆல்ரெடி ஆர்ஜே தான் சார், நான் மட்டும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தேன்னா ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்தது, ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பாராட்டுறாரு. அவருக்கு படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருதா? இப்போ இது வரைக்கும் எனக்கு ஹீரோயின் ஆஃபர்ஸ் வரவே இல்லை. நான் நிறைய கேரக்டர்ஸ் தான், நல்ல கேரக்டர்ஸ் வருது. ஸோ அதுலேயே நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஹீரோயின் ஆஃபர்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன். எந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை?
விமன் ஓரியன்ட் தான். ஒரு படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டரை அந்த கதையை தூக்கி நிறுத்துகிற மாதிரி நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர், ஒரு நேட்டிவிட்டி, வில்லேஜ் அந்த மாதிரி இருந்தால் கூட நான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 100 பேர் நடிக்க வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வாய்ப்பு இல்லை, வேண்டாம், கொஞ்சமாக இருக்குது, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நடிச்சோன்னா ஓகே வேறு ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்கள போட்டு பண்ணுங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நல்ல கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா அது ஒரு சீனாக இருந்தாலும் நடிக்கிறதுல தப்பே இல்லை. அப்படி தான் இருக்குது. இப்போது நிறைய காம்படிஷன் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. பொதுவாக நடிகைகள் அப்படின்னா ஒரு படம் இல்லை ஒரு படத்தில் கிளாமர் ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கிளாமர் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிளாமர் பார்க்கவே போக முடியாதுங்க என்னால். அது நமக்கு செட்டும் ஆகாது, அதில் நம்ம சஸ்டெயின் பண்ணவும் முடியாது. ஏன்னா கிளாமர் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் நான் கடந்து வந்துட்டேன். நிறைய ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் நான் பண்ணிட்டேன். இதுவாக இருக்கட்டும், பரதேசி இருக்கட்டும், ஒரு நாள் கூத்து இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், இப்போ கபாலியாக இருக்கட்டும், எதுலேயுமே கிளாமர் இது கிடையாது. பட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆச்சு. பிஃபோர் கபாலி, ஆஃப்டர் கபாலி உங்களை எப்படி பார்க்கலாம் நாங்கள்? மெட்ராஸ்க்கு அப்புறமே எனக்கு கொஞ்சம் நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன், நான் கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆனேன். ஓகே இந்த கேரக்டர் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்ட மாதிரி. அதுக்கப்புறமா தான் இவங்க ஆல்ரெடி பரதேசியில் நடிச்சிருந்தாங்களா, ஆமாம் இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு ஒரு இது வந்தது. நல்ல தமிழ் நடிகை நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வந்தது. இவங்கெல்லாம் இன்னும் ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் நிறைய நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் கபாலியும் இன்னும் கொஞ்சம் அதிகமான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக ஃபிலிம்ஸில் தமிழ் ஹீரோயின்ஸை விட, அதுவும் தமிழ் பேச தெரிஞ்ச ஹீரோயின்ஸை விட நார்த் ஹீரோயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தமிழ் படம் தானே எடுக்கிறீங்க, அப்போ நீங்கள் தாராளமாக தமிழ் கேர்ள்ஸ் கூப்பிடலாம். நம்ம ஹிந்தி படம் எடுக்கலையே. தமிழ் பேசுகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க நடிக்கணுன்ட்டு இது பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ கேஸ்டிங் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் தமிழ் கேர்ள்ஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபீல்டுக்கு வரும்போது செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கன்சிடர் பண்ணவே கொஞ்சம் யோசிச்சாங்க. ஓகே பார்க்கலாம், ஓகே ஆப்ஷனில் வைங்க அப்படின்னு ஆப்ஷனில் வச்சு ஆப்ஷனில் இருந்து வந்தது தான் கடைசியாக. அதுக்கு பரதேசிக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன் போயிருக்கேன். இப்போ போனோன்னே செலக்ட் ஆனது பரதேசியில் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய படம் ஆடிஷன் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கூட ஓகே கூப்பிட மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ தமிழ் கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா, இப்போ நிறைய டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரஜினி சார் கூடவே ஆக்ட் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு வேற யார் கூடலாம் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை? நான் நடிச்சிட்டேனே சூப்பர் ஸ்டாரோட. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ரஜினி சாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபீல்டில் ஓகே ஆக்டிங் அப்படின்னு போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை, சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிடணும் அப்படின்ட்டு. எனக்கும் அதே ஆசை இருந்தது. பட் இவ்வளோ சீக்கிரம் நான் ரஜினி சாரோட நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. நெக்ஸ்ட் கமல் சார் பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கபாலி பற்றின அப்டேட்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.